நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய். என்ன லட்சுமி தனியா உட்கார்ந்திருக்க? தனியா உட்காரணும் தான் தனியா உட்கார்ந்திருக்கேன். அப்போ என்ன எந்திரிச்சு போன்றியா? புரிஞ்சா சரி. எனக்கு புரியல. இப்ப என்ன பண்ணுவ? வேற என்ன பண்றது? எந்திரிச்சு போன்னு சொல்ல வேண்டியதா? நான் போக மாட்டேன் சொல்லிட்டா நான் எந்திரிச்சு போக வேண்டியதா? காமெடி பின்ற லட்சுமி. ஹாய் லக்ஷ்மி. ஹாய் கார்த்திக். என்ன லக்ஷ்மி, இன்னும் போர் நடந்துட்டு தான் இருக்கா? பார்த்தா தெரியல. அவன் அந்த பார்டர்ல இருக்கா, நான் இந்த பார்டர்ல இருக்கேன். தப்பான டைமிங்ல வந்துட்டேனோ. நான் வேணா போயிட்டு அப்புறமா வரட்டா? பெரிய காமெடி ஷோ இருக்கு கார்த்திக், கொஞ்சம் வெயிட் பண்ணா பார்க்கலாம். என்ன காமெடிங்க? உன் ஃப்ரெண்ட் இப்ப என்னெல்லாம் டிஜாங்கோ வேலை பண்ணுவான்னு பாரு. அப்படியா? ஆமா, அங்க பாரு. எதுக்கு இப்பவே சிரிக்க ஆரம்பிச்சுட்ட? இன்னும் பேலன்ஸ் இருக்கு பாரு. எப்படி சொல்ற? 2 நாளா நான் போற வர இடத்துல எல்லாம் வந்து நின்னு வளைச்சு வளைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஃபீல் பண்றது கூட அவனால சீரியஸா பண்ண முடியல பாத்தீங்களா? ஏங்க, அடிபட்டு வடிவேல் மண்டல் ரத்தம் வந்தா கூட அது ஆடியன்ஸ் காமெடியா தானே தெரியும். யாரு இவன்? வடிவேலா? எல்லாமே நடிப்பு. சரியான அமைதிப்பட சத்யராஜ் பண்றது பூரா வில்லத்தனம். அங்க பாரு. இப்ப ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம், மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேணும்? கொட்டும் மழைக்காலம் உப்பு விற்க போனே, காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன். தப்பு கணக்கை போட்டு தவித்தேன், தங்கமே ஞான தங்கமே. பட்ட பிறகே புத்தி தெளிந்தேன், தங்கமே ஞான தங்கமே. ராஸ்கல், ஒரு விஷயத்தை ஒழுங்கா பண்ண தெரியுதா பாருங்க அவனுக்கு. இப்ப என்ன சொல்ற? கொஞ்சம் சொதப்புறான் தான். பொறு இன்னொருக்கு வேடிக்கை. ஓகே, இப்போ என்ன பண்ண போறான்னு தெரியலையே. எனக்கு தெரியும். சாப்பிட முடியாத மாதிரி தவி பார்ப்பாரு. ஃப்ராட் ராஸ்கல் என்னெல்லாம் பண்றான் பாரு. நீ என்ன அப்படி பாக்குற? இல்ல லக்ஷ்மி, உன் கண்ணுல பாசம் தெரியுது. மண்ணா கட்டி பாசெல்லாம் ஒண்ணும் இல்ல. மோசமான மூட்ல இருக்கேன். போய் என்ன சொல்ற? உங்க ஊர்ல இப்படிதான் கோவப்படுவாங்களா? அப்புறம் இப்படி பண்ணா சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? அவன் சீரியஸா ஃபீல் பண்ற மாதிரி டிராமா பண்றான். அது ஏன் தெரியும்ல? தெரியும். என்ன சமாதானப்படுத்ததானே? நான் ஏரிக்கர மேலிருந்து 8 திசை பார்த்திருந்து ஏந்திழைக்கு காத்திருந்தேன் காணல்ல. மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும்னு தோணல்ல. என் தெம்மாங்கு பாட்ட கேட்டு தெங்காத்து ஓடி வந்து சூதாக போக வேணும் அக்கறையில. விஷ்ணுவை வெறுக்கிற மாதிரி உன்னை நீ ஏமாத்திக்காத. அது உன்னால முடியாது. மாமா, நான் கிளம்புறேன்டா. என்னடா இவ்வளவு சீக்கிரமா? ஒண்ணு இல்ல, நம்ம ஏரியால ஒரு பையன் கல்யாணம். எந்த கல்யாணத்துக்கும் நீ வழக்கமா போக மாட்டியே? இல்ல மச்சான், அந்த கல்யாணத்துக்கு நான் தான் தலைமை தாங்கணும். பாய் மச்சான். பாய் ராஜி. பை. ராஜி வா கிளம்பலாம். இல்ல கொஞ்சம் லேட் ஆகும். ஹே வா, நாளைக்கு பாத்துக்கலாம். ஓகே பை கார்த்திக். பாய். கார்த்திக், ஒரு நிமிஷம். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ப்ளீஸ் கார்த்திக்.
உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. என்ன? சாரி. சரி. நிஜமாவே நான் அப்படி கேட்டது ரொம்ப தப்பு தான். இப்போ யோசிச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. சாரி. ஓகே, வேற ஒன்றும் இல்லையே. ஏன் கார்த்திக் இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? ஒரே செகண்ட்ல எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டேன். அப்ப அவ்வளவுதானா? இதுக்கு மன்னிப்பே கிடையாதா? இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு என்னை பத்தி அப்படி தோணி இருக்கு. நீ அப்படியான்னு கேட்ட. நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்லியாச்சு. பதில் எங்க சொன்ன? கோவப்பட்டு என்னை கொன்னு எடுத்துட்ட. சரி, நீ தப்பு பண்ண, நான் கோவப்பட்டேன். சரியா போச்சு. அதை தானே நானும் சொல்றேன். தப்பு பண்ணதுக்கு கோவப்பட்ட, சரியா போச்சு. என்கிட்ட பழையபடி பேசலாம்ல. உனக்கு புரியல ரஜி. ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது துளி துளியாக சேர்த்து உருவாக்குறது. அவசரப்பட்டு டக்குன்னு அதை கூட்டிட்டோன்னா அவ்வளோதான். திரும்ப சேர்க்கறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். பர்சனலாக நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். அதை திரும்ப சரி பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ நமக்குள்ள அவ்வளவுதானா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பக்கத்து சீட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நான் எப்படி வேலை செய்ய முடியும்? என்னன்னா என்ன? குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் பை. கேன்டீனில் டீ சாப்பிட்லாம், லஞ்ச் சாப்பிட்லாம், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சினிமாவுக்கு போனோமா, இந்த மாதிரி ஃபார்மலான விஷயம்லாம் பண்ணலாம். ஆனால் அதையும் தாண்டி உனக்கும் எனக்கும் நடுவில் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுல, அது இனிமேல் கஷ்டம்தான். வேற ஒன்றும் இல்லையே. நீ தான் சொல்லணும். வேற ஒண்ணும் இல்லையா? நான் வரேன். லட்சுமி, லட்சுமி, என்ன வேணும் உனக்கு? ஏன் லட்சுமி இப்படி எரிச்சலா பேசுற? என்ன வேணும் உனக்கு? இது ஓகேவா? இன்னும் என் மேல இருக்க கோவம் குறையல போல இருக்கு. உன்கிட்ட கோவப்படுறதுக்கு நான் யாரு சொல்லு? என்கிட்ட கோவப்படுறதுக்கு நீ யாரா? சரி, நான் போறேன். ஓ லட்சுமி, கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லாம போன் சொல்றிய லட்சுமி. 5:30 மணி ஆனா எல்லாரும் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். நான் அந்த போறேன்னு சொல்ல, மொத்தமா போறேன். வேலையை விட்டே போறேன் லட்சுமி. வேற ஏதாவது நல்ல வேலை கிடைச்சிருச்சா? இல்ல, நான் வேற காரணத்துக்காக வேலையை விட்டு போறேன் லட்சுமி. சரி, ஏங்க என்ன காரணம் கேட்க மாட்டீங்களா? எதுக்கு தேவையில்லாம கேட்டுக்கிட்டு? உனக்கு ஏதோ பர்சனலா பிடிக்கல, வேலையை விட்டு போற. என்ன பர்சனல் கேட்க மாட்டியா? இங்க பாரு, சொல்றதா நேரா சொல்லு. அத கேட்க மாட்டியா, இத கேட்க மாட்டியான்னு மொக்க போடாத. மொக்க போடுறேன்னா உன்னால தான் லட்சுமி நான் வேலையை விட்டு போறேன். ஹலோ. இல்ல, என்ன பார்க்கும் போதெல்லாம் உனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உனக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு தான் நான் வேலையை விட்டு போறேன். எனக்குலாம் ஒரு கஷ்டமும் இல்ல. இல்ல, எனக்கு தெரியும் லட்சுமி, உனக்கு கஷ்டம்தான். என்னைய பாக்குறப்பெல்லாம் பழைய மெமரிஸ் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது. இங்க பாரு விஷ்ணு, நீ போறதா இருந்தா போ. அதுக்கு எதுக்கு மெமரி கிமரின்லாம் காமெடி பண்ற? காமெடி பண்றேனா? போகாதன்னு ஒரு வார்த்தை சொல்லு லட்சுமி. ஏன் சொல்லணும்? இல்ல, போகாதன்னு சொன்னா நான் போக மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போகாதன்னு ஒரு வார்த்தை சொல்லு லட்சுமி. ஏன் சொல்லணும்? இல்ல, போகாதன்னு சொன்னா நான் போக மாட்டேன். உன்னை போனும் சொல்ல மாட்டேன், போகாதன்னு சொல்ல மாட்டேன். யூ ஆர் நத்திங் டு மீ விஷ்ணு. கிளம்புறியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. லட்சுமி, கரெக்டா 5:30 மணிக்கு என் சிஸ்டத்துல இருந்து சூசனுக்கு HR-க்கும் என் ரெசிக்னேஷன் மெயில் போற மாதிரி நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். குட். டெக்னாலஜியை எதுக்காவது பயன்படுத்துறியே. நான் போக கூடாதுன்னு நினைச்சினா 5:30 மணிக்குள்ள என் சிஸ்டத்துக்கு வந்து அந்த மெயிலை நீ டிஸ்கார்ட் பண்ணிடு. இல்லனா கரெக்டா 5:30 மணிக்கு அந்த மெயில் போயிடும். அப்புறம் நானும் போயிருவேன். இவர் பெரிய ஹீரோ. கிளைமேக்ஸ்ல நான் அப்படியே விட்டுட்டு கிளம்பி போறாரு. உடனே நான் ஓடி வந்து போகாத விஷ்ணுன்னு சொல்லணும். வேலையை பாடுறானா காமெடி பண்ணிக்கிட்டு. சீரியஸா சொல்றேன் லட்சுமி, 5:30 மணிக்குள்ள என் சிஸ்டத்துக்கு வந்து அந்த மெயிலை நீ டிஸ்கார்ட் பண்ணலனா அவ்வளவுதான். நான் விளையாட்டுக்கு சொல்ல, ஐ மீன் இட். போனா போ, எனக்கு என்ன? சீரியஸா சொல்றேன் லட்சுமி, 5:30 மணிக்குள்ள என் சிஸ்டத்துக்கு வந்து அந்த மெயிலை நீ டிஸ்கார்ட் பண்ணலனா அவ்வளவுதான். நான் விளையாட்டுக்கு சொல்ல, ஐ மீன் இட்.
Dear ma'am, I would like to inform you that I'm resigning my job due to my personal reason. I'm unable to continue in NetTech. சீரியஸா தான் அவன் மெயில் ரெடி பண்ணிருக்கான். எனக்கு தெரியும் நீ வருவேன்னு. மண்ணகாட்டி தெரியும். வரமாட்டேன்னு நினைச்சுதானே மெயில் எல்லாம் அடிச்சு ரெடி பண்ண. இல்ல இல்ல, நான் போறேன்னு சொன்னா நீ வருவேன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். அவ்வளோ நம்பிக்கையா? கூடையே வச்சு கொல்லுவே தவிர தோர்த்தி விட மாட்டேன்னு ஒரு நம்பிக்கை தான். ஃப்ராடு. சாரி. சாரி புரியலாம் ஒன்றும் வேண்டாம். இல்ல லட்சுமி. விடு விஷ்ணு, எதுக்கு பழைசெல்லாம்? இல்ல இல்ல. சரிப்பா, உன்னை மன்னிச்சிட்டேன், போதுமா? உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனா மெயில் அனுப்பிட்டேன். சும்மா போய் தானே சொல்றீங்க? சீரியஸா தான் சொல்றேன். போய் சூசன் கிட்ட HR கிட்ட எல்லாம் கால்ல விழுந்து அந்த மெயில் தெரியாம வந்துடுச்சுன்னு சொல்லு. ஐயோ, நிஜமாவா? போய் தானே? என்ன லட்சுமி இப்படி பண்ணிட்ட? அப்புறம் நீ போறேன்னு சொன்னா நாங்க உடனே மன்னிப்போம் நினைச்சியா? 2 கொட்டு கொட்டிட்டு தான் மன்னிப்போம். ஓடு. ஐயோ, அந்த டேவிட் வேற இம்சை புடிச்சவங்க. ஹலோ, அப்பாவா? எங்க இருக்காங்க? சரி, நான் வந்துடுறேன். இந்தாங்க. அப்பா. வாமா. ராஜி, அப்பாவை செக்யூரிட்டி கிட்ட பார்த்தேன், அதான் கேண்டீன் கூட்டிட்டு வந்தேன். டீ? இல்ல வேணாம். அப்பாவை தெரியுமா உங்களுக்கு? உங்க அப்பா தான் நம்ம ஆபீஸ் முழுக்க பிரபலமாச்சே. ஏமா, அந்த விஷயத்தை யாரும் இன்னும் மறக்கலையா? தப்பா சொல்லல அங்கிள், நீங்களும் உங்க மீசையும் எங்க ஆபீஸ் முழுக்க பாப்புலர். என்னப்பா திடீர்னு? சொல்றேம்மா, சொல்றேன். அப்புறம் நீ எப்படி இருக்க? நான் நல்லாதான்ப்பா இருக்கேன். அம்மா, நீங்க என்ன திடீர்னு? அம்மாடி, முதல்ல நீ என்ன தப்பா எடுத்த கூடாது. புரியலப்பா. இல்லம்மா, பொசுக்கு நான் ஆபீஸ் வாசல்ல வந்து நிக்கிறேன். இதுல என்னப்பா இருக்கு? இல்லம்மா, அந்த பிரச்சனைக்கு அப்புறமாவே வேலை செய்யற இடத்துக்கு அடிக்கடி வந்து தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா வர்ற மாதிரி ஆயிடுது. என்ன பார்க்க தானே கிளம்பி வந்தீங்க? ஆமாம்மா. என்ன விஷயம்ப்பா? அது வந்து ஒரு போன் அடிச்சு எனக்கு சொல்லிருக்கலாம்ல. போன்ல சொல்லிருக்கலாம் தான்மா, ஆனா நீ கோச்சிக்கிட்டா என்ன பண்றதுதான். என்ன அங்கிள், பெத்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு இவ்ளோ தயங்குறீங்க? இல்லம்மா, என்ன மாதிரி அவளுக்கும் மூக்கு மேல கோவம் வரும், அதான். சரி, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க அத சொல்லுங்கப்பா. அது வந்துமா. அங்கிள், நீங்க ராஜி கிட்ட ஏதாவது பர்சனலா பேசணும்னா நான் வேணா கிளம்புறேன். சௌந்தர்யா, எனக்கும் அப்பாவுக்கும் நடுவுல அப்படிலாம் பெரிய சீக்கிரட் ஒன்றும் இல்லை. உட்காருங்க. என்ன விஷயம்ப்பா? இல்லம்மா, நீ தப்பா எடுத்துக்க கூடாது. அப்பா, என்ன டென்ஷன் பண்ணாம என்ன விஷயம்னு மட்டும் சொல்லுங்க. நம்ம பெரியப்பா இருக்கார்ல. யாரு? கனி பெரியப்பாவா? ஆமாம்மா, அவருக்கு ரொம்ப வேண்டியவங்க அவர்கிட்ட வந்து பேசியிருக்காங்க போல. அவர் என்ன கூட்டு சொன்ன உடனே என்னால மறுக்க முடியலம்மா. யாரு என்ன பேசுனாங்க? எதுக்கு அப்படி நீங்க மொட்டையா பேசுறீங்க? சரிம்மா, விலாவரியாவே சொல்லிடுறேன். பெரியப்பாவோட 40 வருஷத்து ஃப்ரெண்டா. அவர் பையன் வெளிநாட்டுல படிச்சுட்டு இங்க ஒரு பெரிய கம்பெனில நல்ல உத்தியோகத்துல இருக்கானா. தெரிஞ்சு போச்சு. அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணு வேணும். அவர் பெரியப்பா கிட்ட வந்து கேட்டிருப்பாரு. உடனே பெரியப்பாவும் எங்க குடும்பத்துல ஒரு தங்கமான பொண்ணு இருக்கு அப்படி இப்படின்னு அவர் இஷ்டத்துக்கு வாக்கு கொடுத்துட்டு உங்களை கூப்பிட்டு சொல்லிருப்பாரு. நீங்க உங்க அண்ணன் கிட்ட வாய் திறந்து பேச மாட்டீங்க. அதனால அடுத்த பஸ் பிடிச்சி என் முன்னால வந்து நிக்கிறீங்க. அதானே? ஆமாம்மா. அப்பா, 2 வருஷத்துக்கு கல்யாணத்தை பத்தி என்கிட்ட பேசக்கூடாதுன்னு முன்னாடியே நான் உங்ககிட்ட சொன்னனா இல்லையா? சொன்னதாம்மா. அந்த பையனை கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அந்த பையன் பொண்ணு பார்க்க வரட்டும். அப்புறம் ஏதாவது காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிடலாமா? இந்த வம்பே வேணாம்பா.
ஒருத்த வருவான் பிடிச்சிருக்கும்பா, அப்புறம் என்னடா காரணம் சொல்றதுன்னு எல்லாரும் முழிக்கணும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. சாமிக்கு பூ போட்டு பார்த்தோம், சரியா வரலன்னு ஒரு காரணத்தை சொல்லிடுவோம். அங்கிள் எதுக்கு இப்பவே வேண்டான்னு முடிவு பண்றீங்க? அந்த பையனை ராஜிக்கு பிடிச்சிருந்ததுன்னா? ஆமா இல்ல சௌந்தர்யா, நீ கோவப்படாம அப்பா சொல்றத கேளு ராஜி. எப்படியும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிதானே ஆகணும், அது ஏன் இவனா இருக்க கூடாது? உனக்கு பிடிச்சிருந்தாதான்ப்பா சொல்றேன். உங்க அப்பா தான் கம்பல் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. ஆமாம்மா, ஒருவேளை அவனை உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா? அப்பா அப்படிலாம் எனக்கு யாரையும் பிடிக்காது. பாத்தியம்மா, ஏய் எதுக்கு இப்படிலாம் அடம் பிடிக்கிற? சௌந்தர்யா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சும்மாவே எங்க அப்பா எப்படா என்ன பேக் பண்ணலான்னு காத்துட்டு இருக்காரு. ஓகேனா ஒரே நிமிஷத்துல கல்யாணம் முடிஞ்சிரும். அம்மாடி அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. பெரியப்பா சொன்ன வார்த்தைக்காக ஒரு தடவை அந்த பையனை வந்து பாரு. உனக்கு வேணான்னு தோணுச்சுன்னா தைரியமா வேணான்னு சொல்லு. பார்க்காமல எப்படிமா வேணான்னு சொல்றது? ஆமா ராஜி, மைண்ட கொஞ்சம் ஓபனா வெச்சுக்கோ. ஒரு விஜய் அஜித் வரக்கூடாதுன்னு இருக்கா என்ன? கோவப்படாம கொஞ்சம் யோசிச்சு பாருமா. ஆமா ராஜி, உங்க அப்பா உன் நல்லதுக்கு தானே சொல்றாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடி சிரிக்கிற? லக்ஷ்மி லக்ஷ்மின்னு யாரோ ஒரு மனஸ்தி நம்ம டீம்ல இருந்தாங்க. அவங்கள எங்க காணோம்னு யோசிக்கிறேன். ஏங்க அந்த பெல்ட் அடிச்சு உங்களோட சேர்ந்துருக்கேன், திரும்பவும் மானஸ்தி அது இதுன்னு சொல்லி எங்க கதையை முடிச்சிடுங்க போல இருக்கே. சிச்சி, நீங்க 2 பேரும் சேர்ந்ததுல எனக்கு சந்தோஷம்தான். ஹே, என்ன 2 பேரும் சேர்ந்தோமா? என்னமோ 3ஆம் பேர கிளைமேக்ஸ் மாதிரி சொல்றா. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை போட்டுக்கிட்டோம், திரும்பவும் சேர்ந்துட்டோம், அவ்வளவுதான். நானும் அதை தான் சொல்ல வரேன். நீ வேற என்ன நினைச்ச? உனக்கு இந்த சிகப்பு ரோஜாக்கள் கமலஹாசனை பத்தி தெரியாது. இடத்த கொடுத்தா மடத்தை பிடிப்பான். சேர்ந்துட்டோம்னு ஒரு ஃபீல கொடுத்தா இவன் என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியாதா? ராஜி, நீங்களும் கார்த்தி எப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸோ அதே மாதிரிதான் நானும் லட்சுமியும். எங்களுக்கு நடுவுல வேற எதுவும் இல்ல. அடுத்தவங்கள போட்டு தள்ளுறதா இருந்தா 2 பேரும் உடனே ஒண்ணு சேர்ந்துருவீங்களே. சரி சாப்பிடலாமா? கார்த்திக் வரேன்னு சொன்னா. நான் இருக்கேன்ல, வரமாட்டான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வருவான். எப்படி சொல்ற? நானே இத்தனை பெல்ட்டி அடிக்கிறப்போ என் அருமை நண்பன் 1-2 பெல்ட்டி கூட அடிக்காம இருப்பான். நான் சொல்ல வந்துட்டான் பாருங்க. ஹாய்டா. ஹாய்டா. மச்சான் என்னடா சாப்பிடுற? நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? நம்ம கேண்டீன் மாஸ்டர் மும்பைல இருந்து பயங்கரமான குக்க ஒருத்தர் நெருக்கி இருக்காரா. அவன் நார்த் இந்தியன் டிஷ்லாம் சும்மா பூந்து விளாடுறான் மச்சான். பாவ் பஜ்ஜிகள், சன்னா பட்டோரா, டைபூரி சாட், பேல்பூரி, பானிபூரி, இந்த மாதிரி பல ஐட்டங்களை இறக்கி சும்மா காலி பண்றான் மச்சான். நாங்களாம் சன்னா பட்டோரா சொல்லியிருக்கோம், உனக்கு அதே சொல்லவா? ஓகே பையா, एक और चन्ना पटूरा लेके आओ. கார்த்திக், நீ சொன்ன மாதிரி நான் விஷ்ணு கூட சேர்ந்துட்டேன். நீ எப்ப ராஜி கிட்ட பேச போற? லக்ஷ்மி, நம்ம வேற எதனா பேசலாமா? ஏய், என்னடா ஓவரா சீன் போடுற? ராஜி கை குடுறா. மொர்ச்சா, நாங்க பயந்துருவோமா? விஷ்ணு, விடுங்க. நீங்க சும்மா இருங்க ராஜி. இவனா பெரிய இவனா? ஆம்ச காட்டி மொர்ச்சா, நான் பயந்துருவோமா? டேய், உன் கோவத்தெல்லாம் தூக்கி போட்டு நல்லபடியா பேசுறா. நாளைக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லடா. எதுக்கு ஓவரா சீன் கிரியேட் பண்ற? சீன்லாம் ஒன்னும் இல்ல, விஷ்ணு சொல்றது உண்மைதான். ராஜிக்கு அவங்க அப்பா ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்காரு. நீங்க 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? பேச பிடிக்கலன்னா போகட்டும். எங்க அப்பா மாப்பிள்ளை பார்த்திருக்காரு, நான் சீக்கிரமே ஆபீஸை விட்டு போயிடுவேன், அப்படி இப்படின்லாம் எதுக்கு? எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. டேய், என்னடா இப்படி பிஹேவ் பண்ற? டேய், அவங்க அப்பா அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காருன்னா பார்த்துட்டு போட்டுண்டா. அவளுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இதுல நான் பண்றதுக்கு என்ன இருக்கு? இதுக்குதான் நான் சொன்னேன்ல, தேவையில்லாம பேச வேணான்னு. எதுனா பேச வேண்டியதா இருந்தா என்கிட்ட நேரடியா பேச வேண்டியதானே. எதுக்கு விஷ்ணு லட்சுமியை விட்டு பேசணும்? இங்க பாரு, நான் ஒன்னும் அவங்கள பேச சொல்லல. அவங்கள விட்டு பேச சொன்னாலும் நீயே பேசினாலும் என்னோட பதில் தான். உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தா நீ பண்ணிட்டு போ. அதை என்கிட்டலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நானும் இதுல சொல்றதுக்கு எதுவும் இல்லை. உன்னோட உண்மையான முகம் என்னன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. எவ்வளவு கொடூரமானவனா நீ! என்னை பத்தி நீ என்ன வேணா நினைச்சுக்கோ. இவ்வளவு நாள் உன்ன மாதிரி ஒருத்தனோட பழகினதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ராஜி,
கார்த்திக், என்ன கார்த்திக், பாரு எப்படி அழுதுட்டு போறான்னு. அப்பா, நான் ராஜி பேசுறேன். சொல்லுமா. அந்த பையனை எப்ப வேணாலும் பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க. புரியலையம்மா. பெரியப்பா சொன்ன பையனை எப்ப வேணாலும் பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கும் பிடிச்சிருந்தா உடனடியே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்லம்மா, உனக்கு பிடிச்சிருந்தா ஒண்ணும் தேவையில்லப்பா. இது நாள் வரைக்கும் நீங்க தானே எல்லாத்தையும் பார்த்து பண்ணீங்க. இதையும் உங்களை நம்பி விடுறேன். நீங்களே பார்த்து பண்ணி வைங்க. சரிம்மா, வச்சிடுறேன்.